நண்பரோட திருமண நிகழ்ச்சிக்கு வைபவ் போயிருந்தாரு. அங்க காமினி அப்படிங்கிற பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. வெயிட்டர் அங்க வந்த எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. வைபவ் அதை குடிக்கலான்னு போகும்போது யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து வைபவோட முதுக தட்டுறாங்க. வைபவ் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அங்க காமினி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் சிரிச்ச முகத்தோட நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கல்யாண மண்டபத்துல வைபவை பார்த்து தான் கூட வா அப்படின்னு சைகை காமிக்கிறாங்க. அதை பார்த்த வைபவ் எதையும் கொஞ்சம் கூட யோசிக்காம காமினி பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் நேரா ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அங்க காமினி அரைகுறை ட்ரெஸ்ஸோட பெட்ல வைபவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இறுக்கி அணைச்சிக்கிட்டாங்க. வைபவ் காமினியோட அன்புல அப்படியே தொலைஞ்சு போயிட்டாரு. காமினியும் வைபவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தங்களோட திருமணத்துல பார்த்த காமினி கூட வைபவ் இப்ப தனியா இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வைபவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் இப்படி தொடர்ந்து அன்பை பரிமாறிக்கிட்டே இருந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் அவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க. அப்போ காமினியை பார்த்து வைபவ் கேட்குறாரு, நாம மறுபடியும் மீட் பண்ணலாமா? நீ உயிரோட இருக்கிறியான்னு பாரு, அப்புறம் பார்க்கலாம். இப்படி சொல்லிட்டு காமினி சிரிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வைபவ் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. காமினியை சந்திச்சதுக்கு அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்குது. அவரோட எடையும் கூட குறைஞ்சுக்கிட்டே வருது. அவரோட காம எண்ணங்களும் அதிகமாகிக்கிட்டே வருது. அதனால வைபவ் எப்பவுமே காமினியை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் தன்னோட கனவுல கூட காமினியை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அப்பப்ப திடீர்னு எழுந்து காமினி முன்னாடி நின்றுட்டு இருக்கிறதா நினைச்சு அவங்கள கற்பனையில கட்டி பிடிச்சுப்பாரு. இப்படியே சில வாரங்கள் போயிட்டு இருக்கு. வாரங்கள் அப்படியே மாதமாகுது. அப்படியே 3 மாதங்களுக்கு அப்புறம் ரொம்ப இளமையான பையனா இருந்த வைபவ் இப்ப வயசான ஒருத்தரா மாறிட்டாரு. வைபவ் இப்படி வயசானவரா மாறி 13 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. அவரோட ஒருதலை காதலால அவர் ரொம்ப வெறுப்பான ஒரு மனுஷனா மாறிட்டாரு. அதை அவர் கொஞ்சம் கூட உணரவே இல்லை. அவரோட உடல்நிலை இப்படி இருக்கிறத பார்த்து சமூகத்துல யாரும் அவரை அங்கீகரிக்கல. மக்கள் எப்பவுமே வைபவை விலக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாம அவர் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அவர் சூசைட் பண்றதுக்காக ரயில் வர நேரமா பார்த்து ரயில் தண்டவாளத்துல போய் அவர் படுக்கிறாரு. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தரோட குரல் கேக்குது, நீ ரொம்ப கோழையான ஆள் வைபவ். இந்த குரலை கேட்டு வைபவ் பக்கம் பக்கம் சுத்தி பார்க்கறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. இன்னும் நல்லா தேடி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அகோரி ஒரு மரத்துல தலைகீழா தொங்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்து வைபவ் கேக்குறாரு, எனக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. இங்க யாரை பத்தியும் யாருக்கும் கவலை இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், நீ ஒரு கோழை அப்படின்னு. அந்த அகோரி சொன்ன வார்த்தையை கேட்டு வைபவ் ரொம்ப கோபப்படுறாரு. அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அந்த ரயில் தண்டவாளத்தை அப்படியே பிடுங்கி எடுத்து அதை அப்படியே நாலா பக்கமும் சுத்தி வீசுறாரு. அப்புறம் ரொம்ப கோபத்தோட அந்த அகோரியை நோக்கி நடக்கிறாரு. என்ன சொன்ன? நான் கோழையா? இரு நான் இப்ப யாருன்னு காட்டுறேன். இப்படி சொல்லிட்டு வைபவ் அகோரியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அகோரி அவரோட கண்ணை மூடிக்கிட்டு மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாரு. அதனால வைபவ் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சாரு. இப்போ உன்னோட வலிமையை எங்கிட்ட காட்டு. காத்துல பறந்துட்டு இருந்த வைபவ் அந்த அகோரியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவரோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. வைபவ் அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. நீங்க யாரு? நீங்க என்னை எதுக்காக கொல்லணும்? ஏன் என்ன கொல்ல நினைக்கிறீங்க? நீ இந்த உலகத்தை விட்டு விலகி இருக்க. நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கல. நீதான் தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. நான் உன்னை காப்பாத்தினேன். ஆனா நீ என்னையே குறை சொல்ற. மக்கள் எப்பவுமே அவங்களோட தோல்விக்கு அடுத்தவங்க மேலதான் பழி சொல்லுவாங்க. நீ என்ன குறை சொல்லிட்டு இருக்க? அகோரியோட வார்த்தையை கேட்ட வைபவ் காத்துல பறந்துகிட்டே அழ ஆரம்பிச்சாரு. வைபவோட கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் அகோரி அவரை கீழே இறக்கி விட்டுறாரு. வைபவ் அகோரி கிட்ட எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே அகோரி வைபவ் கிட்ட சொல்றாரு, எனக்கு நடந்தது தெரியும். நீ ஒரு சூனியக்காரி கூட உறவு வச்சிருந்த. அவ உன்கிட்ட இருந்து இளமைய பறிச்சு உன்னை இப்படி கேவலமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டா.
இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவ என்ன காதலிக்கிறான். கண்டிப்பா அவ ஒரு நாள் வருவா. என்ன சொல்ற? அந்த சூனியக்காரி திரும்பவும் வருவாளா? வைபவ் சொன்னதை கேட்டு அகோரி ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவரு வைபவ் மேல பரிதாபப்படுறாரு. ஆனா அந்த அகோரி சிரிக்கிறத பார்த்து வைபவுக்கு மறுபடியும் கோபம் அதிகமா வருது. உடனே வைபவ் கோவத்துல அகோரியை எட்டி உதைக்கிறாரு. ஆனா திடீர்னு அகோரி காணாம போயிடுறாரு. வைபவோட கால் மரத்துல மோதிடுது. ஆனா அந்த மரம் 2 துண்டா கீழே விழுந்துருது. மரம் இப்படி உடைஞ்சிருக்கிறத பார்த்து வைபவ் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் எதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க பேசுற குரல் அவருக்கு கேக்குது. அந்த சூனியக்காரி உங்ககிட்ட இருந்து இளமைய பறிச்சிருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. இப்ப நீ அந்த வரம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்ப. உடனே வைபவ் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அந்த அகோரி அப்போ காத்துல அப்படியே பறந்துகிட்டு இருக்காரு. என்ன? நீ என்ன சொல்ற? அகோரியோட பேச்சை கேட்டு வைபவ் அப்படியே ஷாக் ஆகுறாரு. தான் காதலிச்ச ஒரு பொண்ணு தான் தன்னோட இந்த நிலைமைக்கு காரணம்னு வைபவ் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு வைபவுக்கு தெரிஞ்ச உடனே வைபவுக்கு கோவத்துல அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த அகோரி சொல்றாரு, கத்துறதால ஒன்னும் ஆகாது. உனக்கு தைரியம் இருந்தா நீ அவளை பழி வாங்கு. அவளை நீ கொன்னுடு. ஆனா அவ எங்க இருக்கான்னு கூட தெரியாது. அப்புறம் நான் எப்படி பழி வாங்குறது? வைபவ் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அகோரி சொல்றாரு, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். வா நாம போய் பார்க்கலாம். அவளுக்கு உன்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அந்த சூனியக்காரி எங்க இருக்கான்னு சொல்லு. நான் போய் கண்டிப்பா அவளை கொன்னே தீருவேன். வைபவ் அவரோட பேச்சை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்போ வைபவுக்கு பின்னாடி இருந்து ரயில் ஹார்ன் சத்தம் கேக்குது. அப்போ வைபவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவர் கோவத்துல அந்த ரயில் தண்டவாளத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டாரு. அவர் இப்ப எதுவுமே பண்ணலனா இவர் பண்ணதால ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர் போயிடும். ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ உன் வலிமையை காட்டு. அந்த ரயில் கடந்து போற வரைக்கும் நீ போய் அந்த தண்டவாளத்தை பிடிச்சுக்கோ. வைபவ் உடனடியா போய் ரயில் போற வரைக்கும் அவர் அந்த தண்டவாளத்தை தாங்கி பிடிச்சுக்கிறாரு. இப்ப அந்த ரயில் ரொம்ப பாதுகாப்பா அந்த தண்டவாளத்தை கடந்து போயிடுது. ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் வைபவுக்கு அகோரி சொன்னது எல்லாமே உண்மைன்னு புரிய வருது. அந்த சூனியக்காரி வைபவோட இளமையை பறிச்சிருந்தாலும் அவருக்கு 10 யானைகளோட பலம் வந்திருக்கு. அந்த ரயில் போனதுக்கு அப்புறம் வைபவ் அந்த அகோரியை பார்த்து அந்த சூனியக்காரியோட இடத்த கேட்கிறாரு. அதுக்கு அந்த அகோரி சொல்றாரு, அந்த சூனியக்காரி தாட்கா காட்டுல இருக்கா. அங்க வேற வேற ஆண்களோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க கிட்ட இருந்து அவ இளமைய பறிச்சுக்கிட்டு இருக்கா. தாட்கா காடு அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே வைபவ் அந்த காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த காட்டுக்கு போனதும் அங்க ரொம்ப வினோதமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அங்க ரத்தம் குடிக்கக்கூடிய காட்டேரிகள், பேய்கள், இது எல்லாமே வைபவ் சுத்தி நடமாடிக்கிட்டு இருக்கு. ஆனா வைபவ் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவர் காமினியை தேடி அந்த காட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஒரு புதற்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. உடனே வைபவ் அங்க போய் பார்க்கறாரு. அங்க காமினி ஏதோ ஒரு ஆணோட உருவ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. காமினி இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து வைபவுக்கு ரொம்ப அதிகமா கோவம் வருது. உடனே காமினி பக்கத்துல போய் அந்த பையனை பிடிச்சு அந்த பையனை அப்படியே வைபவ் மேல தூக்குறாரு. அப்படியே அவனை தூக்கி வீசிடுறாரு. காமினிக்கு வைபவ பார்த்த உடனே எல்லாமே புரிஞ்சிருது. காமினி இன்னமும் கூட அழகாவும் இளமையாவும் தான் இருந்தாங்க. மறுபடியும் வைபவ மயக்கிறலாம் அப்படின்னு காமினி நினைக்கிறாங்க. வைபவ மயக்கிறதுக்காக அவரோட முகத்துல காமினி தடவுறாங்க. காமினி வைபவோட முகத்தை தொட்டதும் வைபவுக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துருது. அவர் காமினி பக்கத்துல வந்து காமினியோட கழுத்து பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லு, என்ன ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட இருந்து இளமையை எதுக்காக நீ பறிச்ச? என்னோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணமே. ஆனா நான் நிஜமாவே உன்னை ரொம்ப அதிகமா லவ் பண்ணேன். ஆனா நீ என்ன பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டல. இப்படி சொல்லிட்டு காமினி அப்படியே அவரு தூக்கி தூரமா போட்டுறாரு. காமினி போய் கீழே விழுந்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த தாட்கா காட்டுல இருக்கிற பயங்கரமான சக்திகளை காமினி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த தீய சக்திகளை கூப்பிடுறாங்க. அந்த தீய சக்திகள் எல்லாம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்து வைபவ் அப்படியே தாக்க ஆரம்பிக்குதுங்க.
இது மட்டும்தான் உன்னால பண்ண முடியும். நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு ராத்திரியே நான் உன்னை கொலை பண்ணிருப்பேன். ஆனா என்னன்னு தெரியல, அன்னைக்கு உன்னை கொலை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. இப்படி சொல்லிட்டு காமினி ரொம்ப கோபத்தோட அந்த காட்டுல இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் வைபவ் மேல ஏவி விட்டாங்க. ஆனா வைபவ் மனம் தளரல. அவர் முழு பலத்தோட முழு தைரியத்தோட அந்த தீய சக்திகளை எதிர்கொண்டாரு. அன்னைக்கு நைட் நடந்தது உனக்கு சர்வசாதாரணமா இருக்கலாம், ஆனா நான் உன்னை காதலிச்சேன். நான் உன்னை காதலிச்சதால நான் பல வருஷங்களா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். நீ அன்னைக்கே கொண்டு இருந்தா கூட அந்த சந்தோஷத்திலே நான் செத்துருப்பேன். ஆனா நீ இப்படிதான் எல்லாருக்கும் பண்ற அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னால கோபத்தை அடக்கவே முடியல. நீ மத்தவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு அவங்களோட இளமையை நீ பறிச்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை பழி வாங்கறதுக்காக தான் இங்க வந்தேன். வைபவோட உடம்புக்குள்ள 10 யானைகளோட பலம் இருந்தது. அவர் நேரா போய் காமினியோட கழுத்தை பிடிக்கிறாரு. காமினி அப்ப மூச்சு விட முடியாம வலியால் அப்படியே கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பா கூட காமினி வாயால மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தாத்கா காட்டுல இருக்கிற மரக்கிளைகளை கட்டுப்படுத்தி அதால வைபவ தாக்குறாங்க. அது நேரா வந்து வைபவோட முதுகிலே குத்திடுது. அந்த குச்சி குத்துனதால அவருக்கு ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் தன்னோட வலியை பொறுத்துக்கிட்டு தனக்கு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிற எதையும் பொருட்படுத்தாம அவர் தொடர்ந்து காமினியோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமினி மூச்சு விட முடியாம காமினி ரொம்ப தவிக்கிறாங்க. அவ்வளோ வழியிலையும் கூட காமினி சிரிச்சுக்கிட்டே வைபவ் கிட்ட சொல்றாங்க, ரொம்பவே நன்றி. அப்படி சொல்லிட்டு காமினி இறந்து போயிடுறாங்க. அப்ப வைபவ் காமினிய பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு. தான் யார காதலிச்சனோ அவங்களையே நான் கொன்னுட்டனே அப்படின்னு வைபவ் அழுதுகிட்டே இருந்தாரு. காமினி அவரு ஒருதலை பட்சமா லவ் பண்ணியிருந்தாலும் அவரோட லவ் உண்மையானது. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து பேசுற சத்தம் அவருக்கு கேக்குது. தேங்க்யூ வைபவ், அவளோட ஆத்மா சாந்தி அடையும்னு நான் நம்புறேன். அது யாருன்னு வைபவ் திரும்பி பார்க்கறாரு. அது வேற யாரும் இல்ல, அந்த அகோரி தான். காமினி இந்த காட்டுக்குள்ளதான் இருப்பாங்கன்னு சொன்ன அதே அகோரி தான் அங்க நின்னுகிட்டு இருக்காரு. அகோரி நீங்களா? இது எல்லாத்தையும் நீங்க வேணும்னே பண்ணீங்களா? இல்ல வைபவ், நீ யாரை இத்தனை வருஷமா லவ் பண்ணையோ அதே காமினிய தான் நானும் லவ் பண்ணேன். அவளோட உண்மையான பேர் காமினி இல்ல, ராமாயண காலத்துல இருந்தே காட்டுல வசித்து வந்த அந்த பேய் தான் திரிமுண்டா. அவளுக்கு ஒரு வரம் கிடைச்சிருந்தது. அவ எந்த இளைஞர் கூடயாவது உறவு வச்சுக்கிட்டா அவங்களோட இளமை இவளுக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த இளைஞருக்கு 10 யானைகளோட பலம் கிடைக்கும். அகோரி சொன்ன எல்லாத்தையும் கேட்டு வைபவ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கேட்கிறாரு, காமினி உங்களை லவ் பண்ணியிருந்தா உங்களுக்கும் 10 யானையோட பலம் கிடைச்சிருக்குமே. நீங்க அவளை லவ் பண்ணியிருந்தா வேற ஒருத்தன் கூட உறவு வச்சுக்கிறதுக்கு நீங்க எப்படி அனுமதிச்சீங்க சொல்லுங்க. நான் ஒரு அகோரி, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சூனியக்காரி திரிமுண்டாவுக்கு பெரிய சாபமும் இருந்தது. அவ ஒருவேளை யார் கூடயாவது உறவு வச்சுக்கல அப்படின்னா அவளால இளமையா இருக்கவே முடியாது. அதனால அவ உறவு வச்சுக்கிட்டா அது எனக்கு ரொம்ப அதிகமான கோவத்தை கொடுக்கும். அவ யார் கூடலாம் உறவு வச்சுக்கிறாளோ அவங்க எல்லாரும் 10 யானையோட பலத்தை பெறுவாங்க. அதனால அவ உறவு வச்சுக்கிற எல்லாத்தையும் நான் கொல்லுவேன். இது காமினிக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படின்னா நீங்க என்னையும் அப்பயே கொண்டு இருக்கணுமே. ஆமா, கொண்டு இருக்கணும் தான். நான் இப்படி காமினி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தனோ நீயும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்த. எனக்கு என்ன பார்க்குற மாதிரியே இருந்தது. அதே மோகம், அதே பைத்தியம். அதனால தான் காமினிய நான் உன்னை கொள்ள சொன்னேன். நீ காமினிய கொன்னு அவளுக்கு முக்தி கொடுத்துட்ட. அந்த அகோரி காமினி பத்தின முழு கதையும் வைபவ் கிட்ட சொல்றாரு. அப்ப வைபவ் சிரிச்சுக்கிட்டே அந்த அகோரி கிட்ட சொல்றாரு, காமினி இன்னும் சாகல, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. என்னோட இதயத்துல என்னைக்கும் உயிரோடவே இருப்பா. இப்படி சொல்லிட்டு அந்த தாட்கா காட்டை விட்டு வைபவ் வெளியே போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்க காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது யாராவது உங்களை கூப்பிட்டா அவங்கள நீங்க கடந்து போயிருங்க. உங்களை கூப்பிடுறது வைபவா கூட இருக்கலாம். இப்போ அந்த வைபவுக்கு 10 யானையோட பலம் இருக்கு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.